அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான். கேது பகவானுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய நட்சத்திரம். நம்முடைய நட்சத்திரநாதன் கேது பகவான். உடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் திசையாக கேது திசை தான் வரும். முதல்ல கேது திசை, அதன் பிறகு சுக்கிர திசை, அதன் பிறகு சூரிய திசை, அதன் பிறகு சந்திர திசை, அதன் பிறகு செவ்வாய் திசை, அதன் பிறகு ராகு, அதன் பிறகு குரு. இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு தசாபுக்தி யந்திரம் நடக்கும். அதே மாதிரி இந்த தசாபுக்தி யந்திரம் ஏஜ் வைஸா ஒருத்தருக்கு மாறுபடும். பொதுவா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தோம்னா கேதுவுடைய தன்மையை முழுமையா உள்வாங்கி இருப்பாங்க. ஏன்னா கேதுவுடைய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதில் செவ்வாயுடைய ராசியில கேதுவுடைய நட்சத்திரமா வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு உச்சத்தை கொடுத்துரும். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய புரிதல் இருக்கும். கேது வந்து ஞானக்காரகன். ஞானக்காரகனோட நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தோம்னா சின்ன வயசுலயே தெளிவடையக்கூடிய பக்குவம் உண்டு. சின்ன வயசுலயே நல்லா பேசுவாங்க. பேச்சு வன்மையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு, ஆனா பேச்சு வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் வியப்புல ஆழ்த்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல பேச்சு வன்மை, பாயிண்டா பேசுறது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டிஃபால்ட்டா வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி உறவுகளை பத்தின ஆழமான புரிதல் இருக்கும். எல்லார பத்தியும் ஒரு ஆழமான தெளிவான ஒரு புரிதலை வச்சிருப்பாங்க. இவங்களை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இவங்களுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இவங்க சற்று புதிரான ஒரு பர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்கள். யாராச்சும் இவங்களை வந்து அடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது முடியாது. ஆனா அன்பால அடக்கிடலாம். ஸோ அந்த அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க. மற்றபடி இவர்கள் வேற எதற்கும் அடிபணிகிறது இல்ல. முன்கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். பொதுவா செவ்வாயுடைய ராசிக்கே வந்து பார்த்தோன்னா மேஷ ராசிக்கே கோபம் அதிகமா வரும். அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் ஸ்பெஷல். முன்கோபம் அதிகமா படுவாங்க. கோபம் பட்டுட்டு பிறகு அதுக்காக ரொம்ப வருத்தம் அடையக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. யாருக்காகவும் தன்னுடைய இயல்பை மாத்திக்காதவங்க. அதே மாதிரி தன்னை நம்பி வந்தவங்களுக்கு, தன்னை தேடி வந்தவங்களுக்கு இறங்கி போய் உதவி செய்வாங்க. மேலும் யாராச்சும் ஒருத்தவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இரக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தானம் தர்மம் செய்யறதுல ஈடுபாடு, அது சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா ஈடுபடுறது, இதெல்லாம் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமான நல்ல குணங்களை உள்ளடக்கியவர்களா இருப்பாங்க. தன்னை மட்டும் மத்தி யோசிக்காம தன்னை சார்ந்தவர்களை பத்தியும் யோசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள். எப்போதும் அமைதியான ஒரு தோற்றத்தோட காணப்படுவாங்க. அதே சமயத்துல ஒருத்தவங்க தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட மனம் விட்டு நல்லா தெளிவா அழகா பேசுவாங்க. அதே மாதிரி எப்போதும் துருன்னு இருப்பாங்க. சுறுசுறுப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சின்ன வயசுல இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு மீடியம் லெவல்ல ஏஜ் நீங்க ஸ்கோர் பண்ணவங்களா இருந்தாலுமே சரி, எப்போதும் துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. சும்மா இருக்கிறதே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு தன்மைகள். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ராகு கேது போஷன் எந்த இடத்துல எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதா கேது பகவான் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடம் பஞ்சம ஸ்தானத்துல கேது போஷன் எடுத்திருக்காரு. பஞ்சம ஸ்தானத்துல கேது இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா அது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுலயும் வந்து கேது பகை வீட்டுல இருக்காரு, சிம்ம ராசியில இருக்காரு. சோ அது ஒரு மைனஸா வந்துருது. அடுத்தது வந்து ராகு லாபஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம். ராகு லாபஸ்தானத்துல போஷன் எடுக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு. 11ஆம் இடத்து ராகு அற்புதமான வளர்ச்சிகளை நிச்சயமா கொடுக்கும்.
ஆகும். அதுலயும் குரு பார்வையில இருக்கிற ராகு, குரு சண்டால யோகத்துல இருக்கிற ராகு 90% அற்புதமான நல்ல பலன்களை மட்டுமே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே சமயத்துல இப்போ 7.5 சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு. சனி 12ஆம் இடத்துல அயன சயன போக ஸ்தானத்துல சனியுடைய சஞ்சாரம், அது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு யோகாதிபதி, அதாவது வந்து பாதி சுபர் பாதி அசுபர், 9ஆம் அதிபதி பிளஸ் வந்து 12ஆம் அதிபதி, அவர் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. இந்த குரு வந்து நமக்கு பாதி நல்லது பண்ணும் பாதி கெடுதல் பண்ணும். சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலையில கொடுக்கும், பய உணர்வு அதிகமா கொடுத்துரும். 3ஆம் இடத்துக்கு போற குரு பகவான் பய உணர்வு அதிகமா கொடுக்கும், மனசுல ஏதாச்சும் ஒரு கவலையை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும். அது 3ஆம் இடத்து குரு பகவான் டிஃபால்ட்டா கொடுத்துரும். அந்த கேட்டகரியில ஆல்ரெடி நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 90% ஃபேவரா இருக்கிற ஒரு பிளானட் எதுனா ராகு பலம் பொருந்திய ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். கேதுவும் நமக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. சனி வந்து 7.5 சனி, குரு வந்து 3ஆம் இடத்து குரு. பொதுவா அந்த ராகு கேது பயிற்சியை வந்து பார்த்தோம்னா நம்ம வெறும் ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. மத்த இயர்லி பிளானட்டான சனி குரு இந்த கிரகத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதன் வகையில 4 கிரகத்துடைய அந்த கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டாபிக் வைஸா செக்மெண்ட் வைஸா நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் பாதிக்கப்படல. ஜீவனஸ்தானம் சுத்தமா இருக்கு. லாபஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம், 12ல இருக்கிற சனி, இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ட்ரபிள் எதுவும் இல்ல. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில நமக்கு ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆகவே இப்ப உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். உத்தியோகம் போகாம இருக்கிறவங்க கூட இப்ப உத்தியோகத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கும். அதனால ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு ஓடினும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில ஒரு தாக்கம் இப்ப வந்துரும். அதே மாதிரி ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுல ஏதோ ஒரு விதமான விரக்தி தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எண்ணமானது பொருளாதாரத்தின் மேல இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்மள இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும், சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரியான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இப்போ பீக்ல இருக்கும். விரயஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் கமிட்மெண்ட் அதிகமா கொடுத்து பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை அதிகமா கொடுத்துருவாரு. இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உத்தியோகத்துல ஏதாச்சும் சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சேலரிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இருக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்க்கிறீங்கன்னா அந்த சம்பள உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். ஆனா ஒரு புது விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு விஷயத்தை தைரியமா செய்ய வைக்காது. ஏதாச்சும் ஒரு பயத்தை கொடுத்து நம்மள அந்த விஷயத்தை தடைப்படுத்தும். தைரியமா ஒரு விஷயத்துல இறங்க வைக்காரு. மனசுல ஏதாச்சும் ஒரு பய உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான். தைரியமா உங்களுடைய செயல்களை தொடருங்க. சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். ஆனா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து தொழில் செய்யறவங்களுக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா விரய சனி நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல போயிட்டு நீங்க ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாச்சும் பண்ணீங்கன்னா அப்படியே போய் லாக் ஆயிடும். அதே மாதிரி இந்த டைமிங்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு பொருளாதாரம் கிடைக்காது. எல்லாம் கடனா போற மாதிரியே ஃபீல் ஆகும். வரவங்க போறவங்க எல்லாம் கடன் சொல்லிட்டு போற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டாம், கொடுக்கிற கடன் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கும். கைக்கு பொருளாதாரம் டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கும். அதே போல இந்த டைமிங்ல பணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. பிசினஸ் பண்றவங்க அந்த வட்டி தொழில் இது மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கிற பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியான ஆளுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேக்சிமம் இப்போ நம்மளை தேடி வரவங்களா கொஞ்சம் சரியில்லாத பர்சனா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரியா கட்டாதவங்களா இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு ஓரளவுக்கு இந்த கிரக நிலைகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அது வந்து ஓரளவுக்கு சுபமா இருக்கு. நீங்க பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது அவசியமானதாக இருக்கும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு எப்படியாச்சும் நமக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். நம்ம உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிடும். இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உயர்வு கொடுத்துரும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். ஆனா என்ன ஒரு மைனஸா இருக்குனாக்கா 12ல இருக்கிற சனி பகவான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்ட கூடத்துல தண்ணி நிரப்புற கதையாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை
அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். பணம் பத்தல, பொருளாதாரம் பத்தல, இந்த சம்பளம் பத்தல அப்படிங்கிற மாதிரியான பத்தலங்கிற ஒரு கான்செப்ட நம்ம மனசுல அதிகமா விதைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் 12ல இருக்கிற சனி பகவான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல கரைஞ்சுக்கிட்டே இருக்கும், செலவாயிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடா கரையறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஃபேமிலிக்கு அதிகமா செலவு பண்றது. ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு, நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அதனால குடும்பம் சார்ந்த வகையில அதிகமா செலவு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் மாட்டி கடன் சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு. இப்போ கடன் பிரஷர்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சனியோட பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிற ருணரோக சத்ருஸ்தானத்துல கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், தெரியாத நபரால தெண்ட விரைய செலவாகிறது. அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவாகிறது. இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல செலவு மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை ஓரளவு குறைக்கிறதுக்கான சக்தி இப்போ கிடைச்சிரும். எவ்வளவு கடன் சுமையில இருந்தாலும் அந்த கடன் அந்த பேமெண்ட் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். எப்படியோ ஒரு நமக்கு அந்த பேமெண்ட், நம்ம கட்ட வேண்டிய பேமெண்ட் நம்ம கைக்கு வந்துரும். அது வந்து 11ல இருக்கிற ராகு நமக்கு அதை ஃபேவரான பலன்களா பெற்றுக் கொடுக்கும். அதனால இப்போ கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிரும். அதன் வகையில கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி கடன் சுமையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பீங்க. கடன் தொல்லையிலிருந்து வெளில வரணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய பொருளாதாரம் வரும். ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும். அந்த செலவு ஏதோ ஒரு விதத்துல அர்த்தமுள்ள செலவா இருக்கும். 12ல சனி இருக்கும்போது ஏதாச்சும் சுபவிரயமா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா எப்படியாச்சும் கரைஞ்சிரும். அதனால அதை சுபவிரயமா கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்கு. அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு, கேது வந்து 5ஆம் இடத்துல. சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை, கொஞ்சம் சலசலப்பான சூழ்நிலை எல்லாம் தென்படும். ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கவலைகள் வந்துடும். நம்மளை சுத்தி அப்படியே ஃபேமிலி ஏதோ ஒரு மாதிரி புஷ்அப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கவலை, மன வருத்தம்லாம் வந்துடும். அதே மாதிரி குடும்பத்தோட இப்போ ஒன்னா இருக்கோம்னாக்கா அது செட் ஆகாத ஒரு மனநிலை கொடுக்கும். இப்போ ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து ஆர்குமெண்ட் ஏற்பட்டுட்டே இருக்கும். குறிப்பா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட அடிக்கடி ஏதாச்சும் ஒரு முரண்பாடு அப்படின்னா பிள்ளைகளான நிறைய மன வருத்தம், மனக்கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நிறைய மனக்கவலை. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோசனைகளையும் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதுலயும் 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே இந்த நேரத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரவணைப்பா எடுத்துட்டு போறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க காது கொடுத்து. நம்முடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்ற இந்த பேச்சுக்கு, நம்முடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். விரைய சனியில வந்து பார்த்தோன்னா கோவப்படாத மனிதர்களே பார்க்க முடியாது. கோபமான மனநிலை அதிகமாகும். நிறைய பேருக்கு இந்த பிரஷர், கோபத்தால மயக்கம் வருது. சோ இதெல்லாம் அந்த டைமிங்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எதை நினைச்சும் ஓவரா திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. இந்த டைமிங் இப்படிதான் போகும். கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது. இது அவ்வளவா சிறப்பு இல்ல. காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலை, மன வருத்தம், ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிற மாதிரியான குழப்பம். இப்ப காதல் உறவை இப்ப ஃபேமிலியில சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம். இப்ப காதல் உறவை ஃபேமிலியில சொன்னோம்னாக்கா அது குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கலகத்தையும் அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்லது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த டைமிங்ல வந்து இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 2ஆம் இடமும் ஆக்டிவேட்டா இருக்கு, 5ஆம் இடமும் ஆக்டிவேட்டா இருக்கு. சோ அது சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகளை எதுலயும் எடுக்கக்கூடாது. தப்பான முடிவுகளை இப்ப அதிகமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா டிராவல் பண்ணுங்க. கோபமான மனநிலை பார்ட்னர் மேல அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது போல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையும் கொடுத்துரும். எனவே உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
அடுத்தது திருமண முயற்சி, இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. சோ அது ஒரு சுபமான செய்தி. 90% பேருக்கு பார்த்தோம்னா அந்த டைமிங்ல சுப செய்திகள் கிடைச்சிரும். திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி கிடைச்சிரும். திருமணம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 12ல சனி பகவான் விரய சனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மேரேஜ் பிக்ஸ் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த வகையில சுப விரய கடன் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இப்ப கடன் வாங்கி இந்த மேரேஜ நகர்த்துவாங்க, திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைப்பாங்க. எனவே திருமண முயற்சி நல்ல சக்சஸ் ரேட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்க தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். நீண்ட நாளா நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து 7ஆம் இடத்துல குரு பார்வை, 7ஆம் இடம் வந்து சுபத்துவமான நிலையில இருக்கு. பாவகிரகங்களுடைய பார்வையோ ஆதிக்கமோ எந்த வகையிலும் இல்லை. அதனால இப்போ நீங்க உங்களுடைய முயற்சியை தொடர்றது ரொம்ப நல்லது. 7.5 சனி நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். 7.5 சனிலையும் நிறைய பேருக்கு திருமணம் சுபமாக நடக்கும். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில நல்ல செய்தி தாராளமாக கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகு கேது எந்த வகையிலையும் வந்து 7ஆம் இடத்தை மேஜரா அஃபெக்ட் பண்ணல. இந்த டைமிங்ல வாழ்க்கை துணையோட முழுமையான சப்போர்ட் இப்போ நமக்கு பூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நிம்மதி, ஒரு மன மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, பிரச்சனை, குழப்பம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம், இதெல்லாம் டோட்டலா விலகிடும். இப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு 100% சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணையோடைய முழுமையான ஆதரவை இந்த நேரத்துல பெறுவீங்க. அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சலசலப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. அட் சேம் டைம் பார்த்தோன்னா அந்த டைமிங்ல வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்ப பார்ட்னர் உங்க மேல கொஞ்சம் கேரிங்கா இருப்பாங்க, ஆனா நீங்க பார்ட்னர் மேல எரிஞ்சு விழுறதுக்கு, அவங்க மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்சில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா எந்த ட்ரபிளும் இல்லை. உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம், இது அவ்வளவா சிறப்பு இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். குருவுடைய பார்வை வந்து கேதுவுக்கு கிடைக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்லை. 9ஆம் இடத்துலயும் பார்த்தோம்னா கேதுவுடைய பார்வை, குருவோட பார்வை இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வருது. பிளஸ் சனியுடைய பார்வையும் வருது. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சின்ன சின்ன தடை, தாமதம், தடுமாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகள் அப்படிங்கிறது தடை தாமதத்தோட கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கவலை இப்போ வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா 5க்கு கேது வந்துட்டாலே ஏதோ ஒரு விதத்துல கவலையை கொடுத்துரும். போற வர இடத்துல எல்லாம் உங்கள்ட்ட இதை பத்தியே பேசுவாங்க. இது உங்களுக்கு இன்னும் ஏதோ பிரஷர் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும். அதே மாதிரி இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 7.5 சனியில விரய சனி ஸ்டார்ட் ஆயிட்டாலே அதிகமா டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். உடம்பு எப்போதும் அசதியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். டிராவலிங் எல்லாம் குறைச்சிக்கோங்க. ஓவரா திங்க் பண்றதை குறைச்சிக்கோங்க. மனசுல இருக்கிற அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை குறைச்சிடணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். முக்கியமா இந்த நேரத்துல ஹெல்த் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும். ஆனா தடை தாமதத்தோட கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும். அதனால கவலைப்படாம நம்பிக்கையோட இருங்க. அடுத்தது பார்த்தோன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல கேது வரும்போது பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் வந்து உங்க மேல கோவப்படுறது, நீங்க பிள்ளைகள் மேல கோவப்படுறது, இப்படி ஏதோ ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்திலும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நிறைய மனக்கவலை, மன வருத்தம் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் வந்து இப்போ உடல் ஆரோக்கியத்தை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மாதிரி பயணத்திலேயே கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், சோ இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏற்படும். சோ இந்த டைமிங்ல இந்த மாதிரியான பலன்கள் மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பெருசு பண்ணாம எதையும் நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பா போகாம, ஓகே இந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 5ல இருக்கிற கேது வேலையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து போறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த டைமிங்ல வந்து இந்த இப்ப நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும். நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா அதை மீறி ஒரு விஷயம் நடக்கும். எனவே எதையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இருப்பினும் கொஞ்சம் புரிதலோட டிராவல் பண்ணும்போது அந்த தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். மேலும் இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஏன்னா 5ல கேது, சோ அது விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. விநாயகர் வழிபாடு, அதே மாதிரி அந்த எறும்புகளுக்கு தானம், உணவு தானம் கொடுக்கிறது, சோ அதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான பலன்களையும் ஒரு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். மனம் அமைதி அடைந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையும் எளிமையா கடந்து வந்துடலாம். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு
ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பவர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ மனதை அமைதிப்படுத்துறது தான். அதே மாதிரி விநாயகர் வழிபாடுனா தோப்பு கரணம் ரொம்ப நல்லா போடணும். நல்லா உட்காந்து தோப்பு கரணம் போடணும். அது வந்து உங்களுடைய மூளையை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கலக்கம், வருத்தம் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பெருசா பிரச்சனையாக மாறாது. காலப்போக்கில் அது அப்படியே தானா சரியாயிடும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடம் எந்த வகையிலும் பாதிக்கப்படல. அதே சமயத்துல 9ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா இந்த ட்ரபிளும் இருக்காது. படிப்பு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த வகையில நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு நிறைய சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 7.5 சனியில விரயசனி நடக்கிறதுனால 90% வந்து பார்த்தோன்னா வீட்டை விட்டு பிரிந்து வெளியிடங்கள்ல போய் படிக்கிறது, வெளியிடங்கள்ல போய் தங்கி நம்முடைய ஸ்டடீஸை மேற்கொள்றது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வெளியூர், வெளி மாநிலம் போய் மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப சிந்தனை அதிகரிக்கும். படிப்புல வந்து ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இப்ப வந்து பூர்ணமா கிடைக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, நண்பர்களுடைய சப்போர்ட் இப்ப வந்து பூர்ணமா கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை வந்து சுபத்துவப்படுத்துது. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு நிறைய ஆதாயம் ஏற்படுறது, அதெல்லாம் அந்த நேரத்துல பூர்ணமாக இருக்கும். எனவே படிப்பு சார்ந்த வகையில மேஜரா இந்த ட்ரபிள் இல்ல. ஹெல்த்தை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சிட்டீங்கன்னா படிப்பு சார்ந்த வகையில எந்த தடை தாமதமும் தடுமாற்றமும் இருக்காது. படிப்புக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் அது. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 7.5 சனி, 5ல கேது, 3ல குரு, இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும்போது டிஃபால்ட்டா ஹெல்த் மேல ஒரு கவலை, ஒரு பயம் வந்துடும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நம்ம டிஃபால்ட்டா விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்ல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த நேரத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தூக்கமின்மை, சரியான டயத்துக்கு சாப்பிடாத சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும். இந்த தூக்கமும் இந்த சாப்பாடு உணவு உண்ற முறையும் தள்ளி போறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதாவது டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க. குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. தூக்கம் தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ரெமெடி. அதை நீங்க வந்து பாழாக்கிக்கிட்டு உங்களால வேற எதையுமே உங்களால செய்ய முடியாது. டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வில் பவரை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை உங்களுக்கு டிஃபால்ட்டா பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கால் பாதத்துக்கு கீழே ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது, மூட்டு வலி ஏற்படுறது, அதே மாதிரி இந்த மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது, இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம், தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் பெயின் ஏற்படுறது, சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனவே 7.5 சனியில ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனையும் வராம இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய கிஃப்ட்னு அர்த்தம். வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. எவ்வளவு பிரச்சனை வேணா வருதும், ஹெல்த், உங்களுடைய மன ஆரோக்கியம், இது ரெண்டும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிளெஸிங் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹெல்த்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி டயத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது, அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்றது, உடலுக்கு ஏதாச்சும் ஒரு ஏக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படும். அதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. ஏன்னா வந்து புத்தி ஸ்தானத்துல கேது நிறைய யோசனையை கொடுத்துரும். நல்லா மெடிடேட் பண்ணுங்க. மைண்ட வந்து உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. நல்லா ஒரு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா ஏஜ் கேட்டகரினரும் நல்லா மெடிடேட் பண்ணி உங்களுடைய மைண்ட உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. மனசுல இருக்கிற பாரம் குறையணும்னா மனசுல இருக்கிற அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் குறையணும். மூளை கொஞ்சம் இயங்குறது நிப்பாட்டணும். அதுக்கு வந்து நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் வெப்பன். மற்றபடி சனி பகவான் வழிபாடு, சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது, அதெல்லாம் வந்து ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நிறைவான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்காம செஞ்சிருங்க. பசியோட இருக்கிற யாருக்காச்சும் உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இப்போ வந்து 90% பேருக்கு வந்து பய உணர்வு அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து குரு 3ல இருக்கிறதுனால தைரியமின்மை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அது வீக் பண்ணும். அதனால மனசுல எதையும் அதிகமா யோசிச்சு குழப்பிக்காம மனசை திடப்படுத்தி அமைதியா வச்சு டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா சுபமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
ஓவரால் அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா தான் இருக்கு, பெருசா நெகட்டிவா இல்ல. பஞ்சம கேது அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. சோ அது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சொல்லிருக்க விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல ஸ்தானத்துல அமர்ந்து ராகு பகவான் குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை செய்யுங்க, அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், சோ இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். சோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள், நன்றி.